மக்களே, இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை மக்களே, இது வந்து உங்களுக்கு கடைசி வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, நாளைக்கு எப்படி என்னன்னு சொல்ல முடியாது. ஓகே, என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை மக்களே, இந்த எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் வந்து நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இப்போ இதாக இருக்குது. அது இல்லாமல் ரன் பண்ண முடிய மாட்டேங்குது. யூடியூப்பை ரன் பண்ண எங்களுக்கு முடிய மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிகமாக வீடியோ போட முடிய மாட்டேங்குது. நாங்களும் முயற்சி பண்ணி போடுறோம், இருந்தாலும் முடிய மாட்டேங்குது. அதனால தான் நாங்கள் இந்த முடிவு பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணுறது, இருந்தாலும் கவலையாக இருக்குது. ஓகே மக்களே, அதனால தான் நான் சரி இதை வந்து நம்ம யூடியூப்லேயே சொன்னால் அதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் வாங்கிக்குவாங்க. அதனால தான் இந்த யூடியூப்பில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை யாராவது வாங்குறவங்களாக இருந்தால் நான் வந்து வாங்குறவங்களாக இருந்தால் இந்த நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி நீங்கள் எங்கள் சேனல் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்கள் சேனல் கொடுக்குற மாதிரி இருக்குது, யாராக இருந்தாலும் சொல்லலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். இதுதான் எங்கள் கடைசி வீடியோவாக இருக்கும், சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் எங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி நீங்கள் எது இருந்தாலும் எங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே, ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப வீட்லேயும் கஷ்டமாக இருக்குது. கடன் பிரச்சனையும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஒரு 3 லட்சம் கடன் இருக்குது. என்னடா இது எல்லோரும் போடுற மாதிரி நம்ம இவனும் சொல்கிறானே, எல்லோரும் ப்ராங்க் பண்ணுற மாதிரி இவனும் சொல்கிறானே நினைப்பீங்க. இல்லை மக்களே, நான் உண்மையாக சொல்கிறேன். நம்மளுக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் இருக்குது. அப்புறம் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல், எங்கள் ஒய்ஃபோட சேனல் ஒன்று இருக்குது. என்னோடய சேனலில் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குது. அதுவும் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அந்த சேனலை வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறனால அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு 3 சேனல் ரன் பண்ண எங்களால் முடியல. எம்கே ஆலினால் யூடியூப் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி தான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு நம்ம சேனலு. அதனால தான் அந்த சேனல் நல்லா இருக்கிற சேனல் தான். அதை வந்து டெவலப் பண்ணால் நல்லா டெவலப் பண்ணலாம். நல்ல வீடியோ போட்டு நல்லபடியாக பண்ணோம்னா நல்லபடியாக டெவலப் பண்ணலாம். பேர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் பேர் வச்சுருந்தேன். நீங்கள் எப்படி அது ரன் பண்ணுறதோ அது உங்களோட விருப்பம். வாங்குறவங்க என்ன ஏது எப்படி என்னங்கிறது வாங்குறவங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி கேளுங்க. கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் கால் பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட தயவுசெய்து கால்லாம் பண்ண வேண்டாம். முடிஞ்சளவு இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எதுவாக இருந்தாலுமே எங்கள் சேனலுக்கு சொல்லுங்கள். வாங்குறவங்க யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி என்ன ஏது என்னன்னு கேட்டுக்குங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதில் போடுறேன். இது கடைசி வீடியோவான்னு எனக்கு தெரியல, இனி அடுத்த ஒரு வீடியோ வருமானு எனக்கு தெரியல. ஏன் இந்த முடிவு நான் எடுத்துருக்கிறேன்னா, ரன் பண்ண எங்களால் முடியல. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கடன் பிரச்சனை ஓவராக இருக்குது. எங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடன் பிரச்சனை உட்காண்ட்ருக்குறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரில. சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளை பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சேனலுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இது வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கள் ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். அது நாங்கள் பட்ட கஷ்டம்தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். முடிஞ்சளவு வாங்குறவங்களா இருந்தால் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். இதோட கடைசி வீடியோனால் நான் கிளம்புறேன், விடைபெறுகிறேன். பார்க்கலாம், இனி அடுத்த வீடியோ வருமா என்னன்னு இனிமேல் தான் தெரியும். கேள்விக்குறியாக தான் இருக்குது.
ஓகே, பாய் பாய் மக்களே. உங்களை விட்டு பிரிய எங்களுக்கு மனசு வரல, தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எங்களை நம்பி இத்தனை பேர் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, இத்தனை பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இது நன்றி நான் சொல்லியிருக்கணும், சொல்லலை. எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஆதரவிச்ச அனைத்து மக்களுக்கும் நன்றி, அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு எங்கள் பயணத்தை இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ வருமானு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இந்த சேனலில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் பேர் கொடுக்குற பாருங்க கீழே. இந்த தர்ஷன் சிவானி யூடியூப் சேனலுக்குமே இந்த சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டுருக்குறீங்க. அதே மாதிரி மறுபடியும் மேலும் மேலும் கொடுங்க. அப்புறம் மேலே இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள். அப்புறம் இன்னொரு சேனல் வந்து நம்ம சேனல் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல். தர்ஷன் சிவானி சேனல் நான் ரன் பண்ணுறது. டிஎஸ் ஆர்பிட் இந்த சேனல் வந்து எங்கள் ஒய்ஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஒய்ஃபோட சேனல் இது. அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் 2 சேனல், அந்த சேனல் வச்சு நாங்கள் ஏதோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த சேனலுக்கு 2 சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் முடிஞ்சளவு நாங்கள் ஏதோ மேலே வரக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த சேனலில் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுறாங்க. அப்புறம் டிஎஸ் ஆர்பிட் பார்த்திங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகியிருக்காங்க. அதில் நல்ல நல்ல வீடியோ டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் நல்ல நல்ல வீடியோ போடுறாங்க. அதே மாதிரி ஆர்பிட் யூடியூப் சேனலையுமே எங்கள் ஒய்ஃபோட சேனலையுமே தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் அந்த சேனலையுமே வச்சு நாங்கள் முடிஞ்சளவு ரன் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்கள் சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்கிறேன். 3 சேனல் ரன் பண்ண எங்களால் முடியல மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப வீட்டு கஷ்டம் ஓவராகுது, கடன் பிரச்சனை ஓவராகுது. இப்போ மெயினாக அதுதான் எங்களுக்கு. ஏதோ இதில் வர வருமானத்தை வச்சு நாங்கள் ஏதோ பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். வேறு வழி தெரியல எங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோ நாங்கள் போடலாமா வேண்டாமல் கூட எங்களுக்கு தெரியல. என்னன்னு எனக்கு கமெண்ட் கொடுங்க. போடலாமா, இந்த வீடியோ போடுறது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஆதரவு கொடுங்க. ஓகே, வேறு எங்கள் மேலே ஏதாவது தப்பு ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஓகே, ஆனால் எங்களால் ரன் பண்ண முடியலன்னு தான் இந்த சேனல் கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு என்ன வழின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தொழில் வந்து எதோ பண்ணலாம், நல்லா பண்ணுங்கள், நல்லா வியாபாரம் பண்ணி நல்லா பண்ணுங்கள், ஏன் இந்த சேனலை கொடுக்குறீன்னு நினைப்பீங்க. வேறு வழி தெரியல. நாங்களும் தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப தொழிலில் வந்து ரொம்ப வியாபாரம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப எங்கள் வாழ்க்கையே இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாட்டுக்கே இன்றைக்கி இருக்கிறதே பெருசாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வருமானம் வர்றது பெருசாக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட மறுபடியும் உங்கள்கிட்ட அனைவருக்கிட்டையும் அனைத்து மக்களுக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த சேனல் நான் கொடுக்குறேங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். ஆனால் அடுத்த இன்னொரு வீடியோ போடுவேன். இது வந்து கடைசி வீடியோவும் இருக்காது. அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ வரும். ஏன்னா யார் என்ன வாங்கியிருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யார் இந்த சேனலை வாங்குகிறாங்க, என்ன ஏது அதெல்லாம் சொல்லுவேன். அடுத்த வீடியோ பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோ வரும். ஏன்னா இது வந்து கடைசி வீடியோ கிடையாது. இதுக்கு அடுத்த வீடியோ கடைசி வீடியோ வரும். இது சொல்லிட்டு தான் நாங்கள் விடைபெறுவோம். ஓகே மக்களே, எங்களை முடிஞ்சதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இனிமேல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, மன்னிச்சுக்குங்க. பாய்.